வணக்கம் நேயர்களே, நான் செஃப் கௌதமன். இன்றைக்கி நம்ம ஸ்பைசியாக ஒரு சிக்கன் பண்ண போகிறோம். அது நேம் வந்து சிக்கன் பெப்பர் மசாலா. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிற சிக்கன் பெப்பர் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் ஆயில், கோகோனட் ஆயில், ஹோல் கரம் மசாலா, சால்ட்டு, டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், பெப்பர் பவுடர். இது பார்த்திங்கன்னா ஆனியன், டொமேட்டோ, ஒரு 4 முந்திரி சேர்த்த விழுது, இஞ்சி பூண்டு விழுது, சிக்கன், கறிவேப்பிலை, க்ரீன் சில்லி, கொரியாண்டர். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது 1/2 கிலோ சிக்கன். அதுக்கு நம்ம எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 ml. எண்ணெய் நல்லா சூடு ஏறதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா போடுங்க. எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. பிரிஞ்சி இலை, லவங்கம், பட்டை, ஒரு 4 ஏலக்காய். அந்த பட்டை லவங்கம் பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய் போடுங்க. பச்சை மிளகாய் பொரிஞ்ச உடனே கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போடுங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டவுடனே கொஞ்சம் உப்பு சேருங்க. இஞ்சி பூண்டு போட்டவுடனே கொஞ்சம் இதில் சிக்கனை சேர்த்துருங்க. சிக்கன் கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. இப்போ அந்த நம்ம பாயில் பண்ண வெங்காய தக்காளி விழுது சேர்த்துருங்க. இப்போ இதுக்குள்ளே மசாலா சேருங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள், தனியாத்தூள். இது பெப்பர் மசாலான்றதுனால கொஞ்சம் மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குங்க. மிளகு வந்து நம்ம கடைசியில் தான் சேர்க்க போகிறோம். இதில்
பாருங்க சிக்கன் குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து பெப்பர் சேர்க்க போகிறோம். பெப்பர் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. நல்லா ஸ்பைசி வேணும்னா நல்லா காரம் சேர்த்துக்குங்க. அது கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய். ஒரு 4 கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இதே பாருங்கள், உங்களுக்கு கிரேவி வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். அது நம்ம கொஞ்சம் தொக்கு மாதிரி மசாலா மாதிரி பண்ணுறதுனால தண்ணி நான் சேர்க்கல அதிகமாக. அதில் அந்த விழுதோடு நம்ம இது பண்ணிட்டோம். அதில் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னால் உங்களுக்கு இதில் தேங்காய் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம புலாவோட சாப்பிட்லாம், சப்பாத்தி, பரோட்டா எதுவோட வேணால் நம்ம இதை சாப்பிட்லாம். ஸ்பைசியான சிக்கன் பெப்பர் மசாலா தயாராகிடுச்சு. இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம இன்றைக்கி ஸ்பைசியாக ஒரு சிக்கன் பெப்பர் மசாலா பார்த்தோம். இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட விடைபெறுவது உங்கள் செஃப் கௌதமன்.